திருப்பூர் ரிதன்யாவை தொடர்ந்து கன்னியாகுமரி ஜெமலா வரதட்சணை கொடுமையால பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அதற்குள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜெமலா என்ற இளம்பெண் வரதட்சணை கொடுமையால உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். நீங்களும் இந்த மாதிரி கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் திக்கனக்கோடு கிழக்கு மாராவிலை பகுதியைச் சேர்ந்தவர் ராபின்சன். இவரது மகள் ஜெமலா. இவங்களுக்கு 26 வயதாகுது. நர்சிங் படிப்பை முடித்துள்ள ஜெமலாவுக்கு இணையம் புத்தன் துறையைச் சேர்ந்த நிதின்ராஜ் என்பவர் காதலித்து வந்திருக்காங்க. நிதின்ராஜ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. ஜெமலாவும் நிதின்ராஜும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆரம்பத்துல இவருடைய காதலுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. பிறகு பெற்றோருடன் போராடி கடந்த ஜனவரி மாதத்துல பெற்றோர் சம்மதத்துடன் இருவருமே திருமணம் செஞ்சிருக்காங்க. ஜெமலாவும் நிதின்ராஜும் மேல் மிடாலம் அருகே கூண்டுவாஞ்சேரி பகுதியில் வசித்து வந்திருக்காங்க. நிதின்ராஜ் சரிவர வேலைக்கு செல்லாமல இருந்திருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு வந்திருக்கு. இதனால விரக்தி அடைந்த ஜெமலா பாத்தீங்கன்னா தூக்கிட்டு நேற்று தற்கொலையும் செய்து கொண்டிருக்காங்க. இதையடுத்து ஜெமலாவின் பெற்றோருக்கு காவல்துறைக்கும் நிதின்ராஜின் உறவினர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜெமலாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜெமலாவின் தாய் புஷ்பலதா தனது மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாக வரதட்சணை கொடுமை அளித்ததாகவும் பரபரப்பு புகார் ஒன்றையும் அளிச்சிருக்காங்க. அவர் அளித்துள்ள அந்த மனுவில் எனது மகள் ஜெமலாவுக்கும் நிதின்ராஜுக்கும் ஜனவரியில திருமணம் நடந்துச்சு. திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா 7 லட்சம் பணம் மற்றும் 50 பவுன் நகை வீட்டுக்கு தேவையான பொருட்களை மகளுக்கு கொடுத்தோம். ஆனால் திருமணம் முடிந்த 2 மாதத்திலேயே மேலும் 5 லட்சம் ரூபாயை வரதட்சணையாகவும் கேட்டிருக்காங்க. என் மகளை நிதின்ராஜ் மாமனார் மாமியார் ஆகியோர் சேர்ந்து கொடுமையும் படுத்தியிருக்காங்க. என்னிடம் எப்படியாவது பணத்தை கொடுக்குமாறு என் மகள் கூறினாங்க. இதையடுத்து என் செயினை அடகு வைத்து 5 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தோம். மேல் மிடாலம் பகுதியில வீடு ஒன்றையும் வாங்கி கொடுத்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா எனது மகளை தொடர்ந்து அடித்து கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனது மகளின் கழுத்தில் கயிற்றால் இறுக்கியது போன்ற தடையும் இருந்திருக்கு. மகளின் உயிரிழப்பில் சந்தேகம் இருக்கு. மகளின் சாவிற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் தெரிவித்து ஜெமலாவின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. திருமணமாகி 6 மாதங்களே ஆன நிலையில இந்த சம்பவம் குறித்து RTO விசாரணைக்கு மேற்கொண்டு வருகிறாங்க. திருமணமான 6 மாதத்துல காதல் திருமணம் செய்த பெண் உயிரிழந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.